வெல்கம் பேக் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொங்கு நாட்டு ஸ்டைல் பொடி பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னடா அது பொடி பொட்டேட்டோ ரோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? பருப்பு பொடியை வச்சு அதே மாதிரி சின்ன உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோவை வாங்கி இந்த ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட சில ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த பருப்பு பொடியோட ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த பருப்பு பொடி தான் நான் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பொடி ரோஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பேபி பொட்டேட்டோ பொடி ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ பேபி பொட்டேட்டோ வாங்கி வச்சுருக்கேன். இந்த சைஸ் தான் கிடச்சிது, பட் இதை விட சின்ன சைஸ் கிடைக்கும். அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நான் பருப்பு பொடி 7 டேபிள் ஸ்பூன் பருப்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாவை நடுவில் சின்னதாக கீரி மட்டும் விட்டுக்கலாம். அது வந்து இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இது எல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ பொடி ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி பேனில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். குக்கரில் வச்சோம் அப்படின்னா அது குழையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே சில குக்கரில் வந்து ஒரு விசில்லே ஈஸியாக வந்துடும். சில இதில் வந்து 2 விசில் வச்சாலும் வேகாது. அதனால் பெட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் தண்ணியை ஊற்றி அதில் வந்து உருளைக்கிழங்க நல்லா வந்து சாஃப்டாக வேகிற அளவுக்கு எடுத்துக்கலாம். குழையக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு வெந்துடும். அதனால் இதை வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஈஸியாக உங்கள் குக்கர்லேயே வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 15 நிமிஷத்தில் இந்த உருளைக்கிழங்கு எனக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு வேகணும். ரொம்ப குழையவும் கூடாது, பட் நல்லா வந்து உள்ள வரைக்கும் வெந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம பொட்டேட்டோ ரோஸ்ட் செய்கிறப்ப அதோட டெக்ஸ்டரும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பொட்டேட்டோவில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதுலேருந்து இப்போ தோலெல்லாம் வந்து எடுத்துடலாம். நல்லா வெந்திருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக தோலை வந்து பீல் பண்ண முடியும். ஃபுல்லாக எல்லா உருளைக்கிழங்குலேருந்து இந்த மாதிரி தோலை வந்து உரித்து எடுத்துடுங்க. சப்போஸ் பெரிய உருளைக்கிழங்குனா வேக வச்சு நீங்கள் கட் பண்ணி கூட சம்டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சில சீசனில் தான் பேபி பொட்டேட்டோ நமக்கு கிடைக்கும். அந்த டைம் இல்லாதப்ப நீங்கள் பெரிய பொட்டேட்டோ கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படிங்கிறனால இதை வந்து நான் பாதியாக மட்டும் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இதை விட சின்னதாக கிடச்சிது அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் மசாலா பவுடர்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை ஒரு கால் கப்புக்கும் கம்மியாக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ள புளி தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்குவோம். இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, கரம் மசாலா தூள், எடுத்து வச்சுருக்கிற பருப்பு பொடி பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே நம்ம 7-10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பருப்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு பொடியோட ரெசிபியோட இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்ல உருளைக்கிழங்குல படிகிற அளவுக்கு தண்ணி தேவைப்பட்ட லைட்டாக தெளித்து எல்லா உருளைக்கிழங்குலையும் நம்ம மசாலா இந்த அளவுக்கு கோட் ஆகிற அளவுக்கு நல்லா பெசரி எடுத்துடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். பட் சில பேர் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு செய்கிறப்ப நாங்கள் டீப் ஃப்ரை பண்ணிவிடுவோம். பட் இதை கொஞ்சம் ஹெல்தி வைஸாக நான் ஃபீல் பண்ணுறனால இப்போ வந்து டவா ரோஸ்ட்டு தான் நான் பண்ண போகிறேன். பட் நீங்கள் வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணாலும் அதோட டேஸ்ட் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். பட் இதை வந்து நம்ம இப்போ அயன் ஸ்கில்லட் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு ரோஸ்ட் செய்கிறதுக்கும் அது டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரோஸ்ட்டும் நல்லா மொறுமொறுன்னு வரும். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது. இப்போ தேங்காய் எண்ணெயை போட்டு நல்லா வந்து உருகுனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை அதிகமாக கிள்ளி போட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து பொரிய விட்டுருங்க. அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடையே நம்ம இப்போ கீரி வச்சுருக்க 2 மிளகாவையும் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் போடுறோம் இந்த மிளகா.
இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்குல நல்லா மசாலா படிஞ்சதை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஈக்குவலாக எல்லாத்தையும் ஈவனாக எடுத்து போடுங்க. ஒரேடியாக கொட்டி மேலே வரைக்கும் வைக்க வேண்டாம். ஈவனாக நம்மளோட பேனில் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிரும். ஆயில் எவ்வளோ தேவைப்படுதோ போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஊற்றியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஆடான அயர்ன் ஸ்கில்லெட்டில் எடுத்தீங்க அப்படின்னா ரோஸ்ட்டு நல்ல ஒரு ஈஸியாக சீக்கிரம் குக் ஆகிடும். சப்போஸ் பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த பேன் வச்சுருக்கீங்களோ அதில் செய்யுங்க. இப்போ வந்து அடிக்கடி பரட்டி விட வேணாம். ஒரு சைடு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லா சைடு ஈவனாக ரோஸ்ட் ஆகணும். நமக்கு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்கையும் உடச்சிடாதீங்க. ஸ்மாஷ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஆகிடும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சைடு வந்து நல்ல ஒரு மாதிரி ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு சைடு நான் திருப்பி விட்டுக்கிறேன். அப்பப்போ வந்து ஒரு சைடு ரோஸ்ட் ஆக நம்ம வந்து பரட்டி விட்டுக்கலாம். இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேக வைக்கிற டைம் தான் அதிகம். பட் ரோஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். டேஸ்ட் வைஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட உருளைக்கிழங்கு நல்ல பொன் முருவலாக எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கதா பார்க்கலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு மோஸ்ட்லி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஈவனாக வந்து மசாலா கோட் ஆகி நல்ல ரோஸ்ட் ஆகிருக்கணும். இதை நீங்கள் எந்த ஒரு சாம்பார் ரைஸ் அது மாதிரி வெரைட்டி ரைஸு இல்லை ஒரு தயிர் சாதத்தை வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டு இதை கார்னிஷ் பண்ணி இறக்கிடலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். பருப்பு பொடியோட ரெசிபியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட பொடி பொட்டேட்டோ ரோஸ்ட் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.